ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1117. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக ஒரு சிறைவாசம் என்னும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது நல்ல கலாச்சாரமான கடவுள் நம்பிக்கை உடைய நாகரிக வாழ்விற்காக கிருஷ்ண பக்தியை பெறுவதற்காக ரஷ்யா பக்தர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சில பிரபுபாதா விதைத்த கிருஷ்ண பக்தி விதைக்கு நீரூற்றி வளர்ப்பதற்காக பல பல கடும் துயர்களை அனுபவித்தார்கள் ரஷ்யாவில் இஸ்கான் பக்தர்கள். ரஷ்யாவில் கிருஷ்ண பக்தியை வழங்குவதற்காக பக்தர்கள் சந்தித்த சம்பவங்கள் கீழே காண்போம். ரஷ்ய மக்களுக்கு கிருஷ்ண பக்தி மயமான நல்லதொரு வாழ்க்கை நிலையை ஏற்படுத்த வேண்டும் என 1971 மாஸ்கோ சென்றார் சில பிரபுபாதா. பல பல கடும் சிரமங்களுக்கு இடையில் இவான் அனந்த சாந்திதாஸ் என்பவருக்கு ஹரே கிருஷ்ண ஜபம் பற்றியும் பகவத்கீதை பற்றியும் எடுத்து உரைத்தார் அவர். இப்பொழுது ரஷ்யா பிரஜையான இவான் மிக விரைவிலேயே பிரபுபாதாவின் வழியை பின்பற்றி மற்றவர்களுக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பற்றி எடுத்துரைத்தார். ஆனால் கடவுள் நம்பிக்கை அற்ற ரஷ்ய அரசாங்கமோ இவானுக்கு கடுமையான சிறை தண்டனை அளித்தது. இந்த வரிசையில் சந்நியாச தாசா, சர்வபாவன தாசா உள்ளிட்ட பல பல பக்தர்கள் சிறையில் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கிருஷ்ண பக்தர்கள் நடத்திய பல நீண்ட போராட்டங்களுக்கு பின்பு 1988 இறுதியில் இஸ்கான் ஒரு அதிகாரப்பூர்வமான பக்தி இயக்கம் என ரஷ்ய அரசாங்கம் அறிவித்துவிட்டது. இதன் பலனாக சிறைவாசத்தில் இருந்த பக்தர்கள் அனைவரும் ஒரு சிலரை தவிர விடுதலை ஆகிவிட்டார்கள். அப்படி விடுதலையான பக்தரில் ஒருவரான சர்வ பாவன தாசா அவர்கள் தான் உட்பட பக்தர்கள் பலர் சிறையில் பட்ட சிரமங்கள் பற்றி குறிப்பிட்டார். அதிலும் குறிப்பாக தன் பெரிய நண்பரான சச்சி சூத பிரபு அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம் பற்றி விவரித்தார் அவர். என்னால் சாகு என்று பிரியமாக அழைக்கப்பட்ட என் அன்புக்குரிய நண்பர் சச்சி சூத பிரபு அவர்களை நினைக்கும் போதெல்லாம் என் கண்களில் இருந்து எப்படி கண்ணீர் வருகிறது என்று எனக்கே தெரியாது. பள்ளி பருவத்தில் இருந்தே நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். சாகு மிக மென்மையாக பழகும் சுவாபம் கொண்டவர். சாகுவின் அன்பான பேச்சு பழகுமுறை எனக்கு மிக மிக பிடிக்கும். எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், கடவுளை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் இருவருக்கும் இயற்கையாக இருந்தன. இதனால் விரைவிலே நாங்கள் சைவ உணவிற்கு மாறிவிட்டோம். அடிக்கடி அருகில் உள்ள தேவ ஆலயங்களுக்கு சென்று கடவுளை வேண்டி பிரார்த்திப்போம். அந்த சமயம் பெரும்பாலான தேவாலயங்கள் பராமரிக்கப்படாமல் அசுத்தமாக இருந்தன. ஒருமுறை நாங்கள் ஒரு பழங்கால தேவாலயம் ஒன்றிற்கு சென்று இரவு முழுவதும் சுத்தம் செய்தோம். கோவில் முழுவதும் நன்கு சுத்தமானதும் வாசலில் ஒரு போர்டில் தயவு செய்து இந்த வழிபாட்டு தலத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள், இது கடவுள் இருக்கும் இடம் என எழுதி வைத்துவிட்டு வந்தோம். பிறகு 1-2 தினங்கள் கழித்து எப்படி இருக்கிறது அந்த கோவில் என பார்க்க சென்றோம். வாசலில் நாங்கள் வைத்த போர்டை யாரோ கிழித்து எரிந்து இருந்தார்கள். உள்ளே சென்று பார்த்தால் நாங்கள் சுத்தம் செய்த பகுதிகளையெல்லாம் வேண்டுமென்றே யாரோ அசிங்கம் செய்து இருந்தார்கள். இதை பார்த்ததும் எங்களுக்கு மிக மிக வேதனையாக இருந்தது. என் நண்பர் சாகோவால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடவுள் இருக்கும் புனிதமான இடத்தை ஏன் இப்படி செய்கின்றார்கள் என தேம்பி தேம்பி அழுதான் அவன். சாகோவின் அழுகையை பார்த்த எனக்கு மிக அழுகையாக வந்தது. கடைசியில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சமாதானம் செய்து கொண்டு ஒரு முடிவெடுத்தோம். நம் இருவரால் மட்டும் இவற்றையெல்லாம் மாற்ற முடியாது என. காலங்கள் கடந்தன. கல்வி பருவம் முடிந்தது. கட்டாய இராணுவ பணியில் சேர்க்கப்பட்டோம். மாமிசமே உணவாக இருந்த இராணுவத்தில் சைவ உணவை தேடுவது பெரிதும் சிரமமாக இருந்தது. எப்படியோ 2 வருட இராணுவ பணி முடிய இருவரும் மீண்டும் வீட்டிற்கு வந்துவிட்டோம். ஆனால் அத்துடன் சில வேண்டாத விஷயங்களை பழகி கொண்டு வந்துவிட்டோம். குறிப்பாக போதைப் பொருட்களை சாப்பிடுவது எனக்கும் சாகுவிற்கும் மிக விருப்பமானதாக அமைந்துவிட்டன. ஆனால் அதே வேளையில் ஒரு நல்ல விஷயம் கிடைக்க ஆரம்பித்தது. ஆம், எனக்கு ஹரே கிருஷ்ண பக்தர்களுடன் எதிர்பாராத ஒரு தொடர்பு கிடைத்தது. ஒருமுறை ஹரே கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு சென்ற நான்
அவர்கள் கூறிய கடவுள் கொள்கைகளால் பெரிதும் கவரப்பட்டேன். நான் மறுமுறை நான் கோவிலிலே சிறிது நாள் தங்கி அரே கிருஷ்ணாவை பயிற்சி செய்யலாம் என நினைத்தேன். ஆனால் சாகோவை பிரிந்து செல்ல எனக்கு மனம் கிடையாது. எனவே நான் சாகோவை சந்தித்து அரே கிருஷ்ணா பற்றி கூறினேன். சாகோவிற்கும் என்னுடன் வர ஆசை. ஆனால் அங்கு போதைப் பொருள் எல்லாம் அருந்தக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும், அரே கிருஷ்ணா ஜபம் செய்ய வேண்டும் என நான் சொன்னதும் சாகோவிற்கு சற்று கோபம் வந்துவிட்டது. முடியாது, போதைப் பொருளை விட முடியாது, வேண்டுமென்றால் போதைப் பொருட்களை சாப்பிட்டு கொண்டே அரே கிருஷ்ணாவுக்கு பயிற்சி செய்வோம் என என்னுடன் வாதம் செய்தான் அவன். பிறகு நான் சாகோவிடம் கூறினேன், சரி, உனக்கு பிடித்தம் இல்லை என்றால் வர வேண்டாம், நான் மட்டும் போகிறேன், நாளை காலை கிளம்புவதாக முடிவு செய்து இருக்கிறேன் என வருத்தத்துடன் கூறினேன். எனக்கும் என் நண்பன் சாகோவை பிரிய மனம் கிடையாது. ஆனால் சிறிது நாள் கழித்து சீக்கிரம் திரும்பிவிடலாம் என்பதால் என்னை தைரியப்படுத்தி கொண்டு சாகோ இடமிருந்து விடைபெற்றேன். பிறகு வீட்டிற்கு வந்த நான் பயணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு உறங்கிவிட்டேன். நள் இரவு மணி 12 இருக்கும். திடீரென வீட்டுக் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. பயத்துடன் விழித்தெழுந்த நான் மெதுவாக சென்று கதவை திறந்தேன். ஆச்சரியம்! கையில் பெட்டி படுக்கையுடன் நின்றான் என் நண்பன் சாகோ. சாகோ, நீயா? ஆனந்தத்தில் சாகோவை கட்டி அணைத்து கொண்டேன். சாகோ கூறினான், உன்னை பிரிந்து இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது, நானும் உன்னுடன் அரே கிருஷ்ணாவுக்கு வருகிறேன். இதை கேட்டதும் எனக்கு சர்வ பாவனதாசா தாங்க முடியாத மகிழ்ச்சி. அப்படியே அவனை அரவணைத்து அழைத்து சென்று ஓய்வெடுக்கச் செய்தேன். பிறகு இருவரும் மறுநாள் அரே கிருஷ்ணா நிகழ்ச்சி நடத்தப்படும் அந்த இடத்திற்கு சென்றோம். எங்களை அன்புடன் வரவேற்றார்கள் அங்கு இருந்த பக்தர்கள். முதல் 2 நாட்களிலேயே மிக அருமையாக பிடித்துவிட்டது. அரே கிருஷ்ணா நிகழ்ச்சிகள். சாகோவிற்கும் அரே கிருஷ்ணா ஜபம் மற்றும் கிருஷ்ண பிரசாதம் மிக விருப்பமானதாக இருந்தது. அத்துடன் சில புரோபாதமின் கிருஷ்ண பக்தி புத்தகங்கள் சிலவற்றை படிக்க நேரிட்டோம். ஒரு நாள் கோவில் தலைவர் சந்நியாசதாசா அவர்கள் எங்களிடம் சிறிது நேரம் பேசினார். அரே கிருஷ்ண ஜபம் செய்வதன் முக்கியத்துவம் பற்றி, புரோபாதா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இஸ்கான் இயக்கத்தை ஆரம்பித்தார் என்பது பற்றி சொல்லிக்கொண்டு இருந்தார் அவர். சாகோவும் நானும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு இருந்தோம். தொடர்ந்து அவர் பேசுகையில் 4 ஒழுக்க கட்டுப்பாடுகளை, அதாவது மது, மாது, சூது, மாமிசம், அதாவது தீய பழக்க வழக்கங்களை அதில் இருந்து விடுபடுதல் என்பதனை கடைபிடித்தலின் அவசியம் பற்றி குறிப்பிட்டார் அவர். போதைப் பொருள் அருந்துதல் கூடாது, அசைவம் கூடாது, தகாத ஒழுக்கம் கூடாது, சூதாடக்கூடாது என்றார். இப்படி கூற துவங்கியதும் எனக்கு சற்று கவலை ஏற்பட்டுவிட்டது. எங்கே எனது நண்பன் சாகோ என்னை விட்டு பிரிந்து விடுவானோ என நினைத்தேன். ஏனென்றால் அவனுக்கு போதைப் பொருளை விட இஷ்டம் கிடையாது. இவரோ ஒழுக்க கட்டுப்பாடு பற்றி இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றாரே, என்ன ஆகப் போகின்றதோ என கவலைப்பட்டேன். ஆனால் சாகோவோ எதனை மறுக்காமல் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்தான். கடைசியில் சந்நியாசதாசா பேசி முடித்ததும் சாகோ மெதுவாக பேச ஆரம்பித்தான். பிரபு, தாங்கள் கூறியதையெல்லாம் நான் நிச்சயமாக கடைப்பிடிக்க முயற்சிக்கிறேன். நானும் உங்களைப் போல் கடவுளுக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் என கூறினான். இப்படி சாகோ பேசியது எனக்கு மட்டும் கிடையாது, அதனை கேட்ட கோவில் தலைவருக்கும் கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தன. பிறகு நாங்கள் இருவரும் எங்கள் அறைக்கு வந்துவிட்டோம். எப்படி உன்னிடம் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என நான் சாகுவிடம் கேட்டேன். அதற்கு சாகு, உண்மையில் நீ எனக்கு மிகப்பெரிய நன்மை செய்து விட்டாய். என்னிடம் இருந்த வேண்டாத கெட்ட எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்குவதை உணர்கிறேன். ஹரே கிருஷ்ண ஜபம் எனக்கு மிக சக்தி அளிக்கிறது. கடவுள் இடம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு விட்டேன் என மகிழ்ச்சியாக கூறினான் அவன். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு சில வாரங்கள் கடந்தன. நானும் சாகவும் கோவிலில் பலவிதமான சேவைகளை செய்து வந்தோம். மற்ற ஹரே கிருஷ்ண பக்தர்கள் போல் நெற்றியில் திலகம் இட்டு கழுத்தில் துளசி மணி அணிந்து நல்ல பக்தர்களாக மாறினோம். இந்நிலையில் ஒரு நாள் நான் வீட்டிற்கு சென்று இருந்தேன். வீட்டில் ஹரே கிருஷ்ண ஜபம் பற்றியோ கிருஷ்ண பக்தி நெறிமுறை பற்றியோ யாருக்கும் பரிச்சயம் கிடையாது. எனவே அவர்கள் என்னை வழிபாடுகளை விட்டுவிடு என கட்டாயப்படுத்தினார்கள். இப்படியே சில வாரங்கள் சென்றன. அந்த சமயம் நான் சாகு எப்படி இருக்கிறான் என்று அறிய கோவிலுக்கு போன் செய்தேன்.
இப்பொழுது சாகோ என்னிடம் மிக ஆர்வமாக பேசினான். நான் இங்கு மிக நன்றாக இருக்கின்றேன். கிருஷ்ணருக்கு நிறைய சேவைகள் செய்கின்றேன். நீ உன் வாழ்க்கையில் அங்கே என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாய்? எல்லாம் நல்ல விஷயங்களும் இங்குதான் இருக்கின்றன. நீ தான் எல்லாவற்றையும் தவற விட்டு கொண்டு இருக்கிறாய். சீக்கிரம் திரும்பி வா. நாம் இருவரும் சேர்ந்து கிருஷ்ணருக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்வோம் என்றான் அவன். இதனை கேட்ட நான், சாகோ, எப்படி உன்னால் போதைப் பொருட்கள் இல்லாமல் சமாளிக்க முடிகிறது என்றேன். சாகோ, அதை நான் மறந்து எவ்வளவோ நாளாகிவிட்டது. நீ இன்னுமா அதை நினைவில் வைத்து கொண்டு இருக்கிறாய்? இங்கு பக்தர்களுடன் இருக்கும்போது அந்த நினைப்பே வருவது கிடையாது. ஹரே கிருஷ்ணா என சந்தோஷமாக பதிலளித்தான். எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அன்று முழுவதும் இதை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தேன் நான். பிறகு நானும் கிளம்பி சென்றேன். சாகோவிற்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தன. நான் திரும்பி வந்தது. இருவரும் சில பிரபுபாதின் அறிவுரைகளை படித்து பக்தியில் முன்னேறி வந்தோம். நமக்கு கிடைத்த இந்த நல்வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என சில பிரபுபாதவின் உபதேசங்கள் அடங்கிய சிறு சிறு பிரசுரங்களை சாகோ விநியோகிக்கத் துவங்கினான். அதற்கு மிக நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் அந்த பிரசுரங்களால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்திற்கு அறிமுகம் ஆகிவிட்டார்கள். எனது நண்பன் சாகோ இவ்வளவு வேகமாக முன்னேறி கிருஷ்ண பக்தியை கடைப்பிடிப்பான் என நான் எதிர்பார்க்க கிடையாது. நான் தான் அவனுக்கு கிருஷ்ண பக்தியை அறிமுகப்படுத்தினேன் என்றாலும் என்னை விட வேகமாக சாகோ கிருஷ்ண பக்தியில் முன்னேற துவங்கிவிட்டான். சர்வ பாவன தாசா மட்டும் கிடையாது. சாகோவை பற்றி அச்சமயம் ரஷ்யாவில் இருந்த பொறுப்புமிக்க பக்தர்களில் ஒருவரான சந்நியாச தாசாவும் கூட மிக உருக்கமாக விவரித்து இருக்கின்றார். ரஷ்ய பிரஜையான சாகோ என்று செல்லமாக அழைக்கப்பட்ட சச்சிசூத பிரபு மிக சாந்தமானவர். மிக மிக குறைவாகவே பேசுவார். வெளிப்பார்வைக்கு பார்த்தால் இவருக்கு எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது எனத்தான் சொல்லத் தோன்றும். ஆனால் உண்மையில் இவர் கிருஷ்ண பக்தி தத்துவங்களில் ஆழமாக வேரூன்றி இருந்தார். எப்போதும் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்து கொண்டே இருப்பார். சச்சி சூத பிரபுவை போன்று வேறு யாரையும் இதுவரை நான் பார்த்தது கிடையாது. சைத்தன்ய சரித்தாமிர்தம் போன்ற புனித நூல்களில் தான் இவரை போன்ற பக்தரை பற்றி படித்து இருக்கிறேன். இவர் ஒருபோதும் சும்மா இருந்து பார்த்தது கிடையாது. எப்போதும் புத்தகங்களை பிரிண்டு செய்வதிலும் விநியோகம் செய்வதிலும் ஆர்வமாக இருப்பார். நாங்கள் சில சமயங்களில் மேனேஜ்மெண்ட் பிரச்சனைகளால் விரக்தியுடன் இருப்போம். ஆனால் சச்சி சூத பிரபு அதனால் பாதிக்கப்படாது. புத்தகங்களை எடுத்துக்கொண்டு விநியோகிக்க சென்று விடுவார். புத்தக பணி இல்லாத சமயங்களில் கோவிலை சுத்தம் செய்வது போன்ற வேறு ஏதாவது கிருஷ்ண பக்தி சேவைகளை செய்து கொண்டே இருப்பார். குறிப்பாக பக்தருக்கு சேவை செய்வதில் இவருக்கு மிகப்பெரிய ஆனந்தம். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் நான் என்னுடைய துணிகளை ஒரு வாளியில் ஊற வைத்துவிட்டு 5 அல்லது 10 நிமிடங்கள் தான் வெளியில் சென்று இருப்பேன். திரும்பி வருவதற்குள் என் துணிகளை எல்லாம் நன்றாக துவைத்து கயிற்றில் காய போட்டு கொண்டு இருந்தார் சச்சி சூத பிரபு. உடனே நான் அவரிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என கேட்டேன். அதற்கு அவர் எதுவும் பேச கிடையாது, லேசாக சிரித்தார். அவ்வளவுதான். எனக்கு மட்டும் கிடையாது, இப்படி எல்லா பக்தர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து கொண்டு இருப்பார். அதே சமயம் எல்லா சேவைகளிலும் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்து கொண்டு இருப்பார் அவர். சில பிரபுபாதவின் புத்தகங்களை பிரிண்டு செய்வதிலும் விநியோகிப்பதிலும் சச்சி சூத பிரபு மிக ஆர்வமாக இருப்பார். நான் அடிக்கடி அவரை எச்சரிப்பேன், கவனமாக இருங்கள், கேஜேபி அதிகாரிகள் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் என. எல்லோரையும் போல் இல்லாமல் இவர் தைரியமாகவே எல்லாவற்றையும் செய்வார். பல முறை ரஷ்ய உளவுத்துறையான கேஜிபி அதிகாரிகளால் பிடிபட்டும் துன்புறுத்தப்பட்டும் கூட மனம் தளராது சேவைகளை துறந்தார் அவர். இப்படியாக மூத்த பக்தர்கள் இடமும் அனைத்து பக்தர்கள் இடம் பிரியத்தை பெற்ற சச்சி சூத பிரபுவை பற்றி இப்போது மீண்டும் மீண்டும் அவரது நண்பர் சர்வபாவன தாசா அவர்கள் கூறுகின்றார். ஒருமுறை நாங்கள் இருவரும் புத்தகங்களை பிரிண்டு செய்வதற்காக பேப்பர் வாங்க சென்றபோது ரஷ்ய உளவுத்துறை கேஜிபி அதிகாரிகளால் பிடிபட்டு விட்டோம். பிறகு எங்கள் இருவரையும் சிறைக்கு அனுப்பி சித்திரவதை செய்தார்கள். என்னைப் போலவே மிக 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 கடுமையான துன்பங்களையும் மிகவும் இளைய மனமும் உடலும் உடைய என் நண்பன் சாகவும் சந்தித்தான். பள்ளி பருவத்தில் இருந்து கிருஷ்ண பக்தி வரை இணைபிரியாது இருந்த நாங்கள் சிறைச்சாலையில் தான் முதலாக பிரித்து வைக்கப்பட்டோம். என் முதுகில் விழுந்த அடியெல்லாம்
கிருஷ்ணா, நிச்சயம் என் நண்பனுக்கு ஏற்படக்கூடாது என நினைப்பேன். ஆனால் 2 வருட சிறைவாசத்தின் கடைசி வரை என்னால் சாகுவை பற்றி தெளிவாக அறிய முடியாது போயிற்று. நான் விடுதலையாகி வெளியே வந்தபோது தான் அந்த அதிர்ச்சியை அறிந்தேன். நான் ஒருமுறை பக்தர்கள் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு இருந்தபோது ஒரு நபர் ஓடி வந்து தங்களைப் போன்று ஒரு பக்தருடன் நான் 3 மாதங்களில் சிறையில் இருந்தேன். அவன் பெயர் சாகோ சர்க்கிஸ் சச்சிசூத பிரபு என்றார். இப்படி சொன்னதும் எல்லா பக்தர்களும் ஆர்வத்துடன் அவர் பேச ஆரம்பித்ததை கேட்க ஆரம்பித்தனர். ஒரு பக்தர் அவர் சொல்வதையெல்லாம் தனது டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்ய ஆரம்பித்தார். நானும் சாகோவும் ரஷ்ய சிறையில் ஒரே சிறை அறையில் இருந்தோம். அந்த சமயம் சாகோவிற்கு உடல் நலம் மிக பலகீனமாக இருந்தது. அவரால் பாத்ரூமிற்கு கூட நடந்து செல்ல கிடையாது. ஆனால் எல்லா சமயங்களிலும் தினமும் 16 மாலைகள் ஹரே கிருஷ்ண ஜபம் மட்டும் செய்து கொண்டு இருந்தார் மற்றும் கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசினார். அவரிடம் இருந்த மிகச்சிறந்த குணம் என்னவென்றால் எந்த வகையான பேச்சையும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பேச்சாக மாற்றிவிடுவார். எனது சிறை வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல நண்பரை தந்தது. நான் முதலில் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகனாக இருந்தேன். ஆனால் சாகோவின் நட்பினால் நானும் கிருஷ்ணர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டேன். மேலும் மேலும் கிருஷ்ண பக்தி வாழ்க்கை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்றார் அவர். அந்த விரக்தியான சிறை வாழ்க்கையில் அவருடன் பேசுவது மட்டுமே எனக்கு உயிர் நாடியாக இருந்தன. ஆனால் அவருடைய உடல் நலம் நாளுக்கு நாள் வெகுவாக மோசமாகிக் கொண்டு இருந்தன. படிப்படியாக தன் உணவை குறைத்து கொண்டே வந்தார். சிறைச்சாலையில் கொடுக்கப்படும் ரொட்டியில் சில நேரம் லேசாக மாமிசம் நாற்றம் வரும். அதனால் அதையும் சாப்பிட மறுத்து விடுவார். அவர் தனக்குரிய ரொட்டியை எனக்கு கொடுத்து விடுவார். ஆனால் எனக்கு ரொம்ப மன உறுத்தலாக இருக்கும். இப்படியாக சரியாக சாப்பிடாததால் அவருக்கு காச நோய் வந்துவிட்டது. நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அவர் இறுதியாக சிறை அதிகாரியிடம் ஒரு வேண்டுகோள் விடுவித்தார். தனக்கு தினமும் ஒரு கிளாஸ் பாலும் ஒரு சில வேக வைத்த உருளைக்கிழங்குகள் மட்டும் கிடைக்குமா என கேட்டார். சிறை நிர்வாகமோ முடியாது என கூறிவிட்டது. இருப்பினும் சாகு சந்தோஷமாக காணப்பட்டார். தனது துன்பங்களை வெளிக்காண்பிக்க கிடையாது அவர். நான் அவரின் உடல் நலம் பற்றி பேசும்போதெல்லாம் அவர் இந்த உடல் மற்றும் ஆத்மாவின் வேறுபாடுகளை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார். பின்பு இருவரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடுவோம் என கூறி அவர் பாடுவார். அவர் மிக அருமையாக பாடுவார். அவர் பாடுவது இன்னும் என் நினைவில் அப்படியே நீங்கா வண்ணம் உள்ளது. பாடும்போது அவர் மிக சந்தோஷமாக காணப்படுவார். ஒரு நாள் காலை சாகோ மிக உற்சாகமாக காணப்பட்டார். என்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுவித்தார். எனது தலைமுடியை சவரம் செய்து பின்பக்கம் சிறிது முடியை மட்டும் விடுமாறு சொன்னார். நான் எதற்காக என கேட்டேன். ஆனால் அவர் அதற்கு விளக்கம் கொடுக்காமல் தயவு செய்து செய்யுங்கள் என கூறினார். பின்பு நான் அவர் சொன்னபடி செய்தேன். பிறகு அவர் குளித்துவிட்டு வந்து ஒரு போர்வை வேஷ்டியாக மடித்து கட்டிக்கொண்டார். கலர் பேப்பர்களினால் செய்யப்பட்ட ஒரு மாலையை தயாரித்து அணிந்து கொண்டார். டூத் பேஸ்டினால் தன்னுடைய உடலின் கிருஷ்ணரின் பெயர்களை சொல்லி திருநாமம் இட்டுக்கொண்டார். பின்பு அவர் யோக நிலையில் அமர்ந்து தன்னிடம் உள்ள சைத்தன்ய மகாபுரு படத்தை பார்த்து ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்து கொண்டு இருந்தார். அவர் வழக்கத்தை விட சந்தோஷமாக இருப்பதைப் போல் இருந்தது. நானோ அவரது உடல் நலம் நன்றாக தேறி வருகிறது என நினைத்து கொண்டேன். அந்த சமயம் எனக்குத்தான் உடல் நலம் சரியில்லாமல் போய் இருந்தது. எனவே எனக்கு ஊசி போட ஒரு காவலர் வந்து அழைத்து சென்றார். சாகுவிடம் சொல்லி விட்டு நான் ஊசி போடச் சென்றேன். ஒரு 10 அல்லது 20 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும் என நினைக்கிறேன். திரும்பி வந்தபோது சாகு நான் போகும்போது எப்படி உட்கார்ந்து இருந்தாரோ அதேபோல் அமர்ந்து இருந்தார். நான் இன்னும் சாகு ஜபம் செய்து கொண்டு இருக்கிறார் என நினைத்து கொண்டேன். நான் என்னுடைய படுக்கையில் படுத்துக்கொண்டே வழக்கம் போல் அவரிடம் பேசினேன். அவர் ஜபம் செய்யும் சத்தம் எனக்கு கேட்கவில்லை. வெறும் அமர்ந்து புன்னகைத்து கொண்டு இருந்தார். எதுக்காக நீ ஜபம் செய்யவில்லை என நான் கேட்டேன். ஆனால் அவர் அதற்கு பதில் அளிக்கவில்லை. பின்பு நான் பல்வேறு கேள்விகளை கேட்டேன். அதற்கும் அவர் பதில் கூற கிடையாது. அமைதியாக இருந்தார். பின்பு நான் எழுந்து அவர் அருகில் வந்து நண்பா, ஏன் என்னிடம் பேசாமல் புன்னகைத்து கொண்டு இருக்கிறாய் என கூறி அவர் தோளில் கை வைத்தேன். அப்படியே சரிந்து கீழே விழுந்து விட்டார். எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அவர் இறந்து விட்டார் என.
ஐயோ பாவிகளா, கொன்று விட்டீர்களே இந்த சிறுவனை என பயங்கரமாக கத்தி அழுதேன். கதவை தட்டினேன். என் அழுகை சத்தம் கேட்டு வேகமாக வந்தார்கள் சில சிறை காவலர்கள். உள்ளே வந்து பார்த்த அவர்கள் என்னை தள்ளி விட்டுவிட்டு சாகோவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அன்று முழுவதும் என் நினைவில் சாகோ வந்து வந்து போய்கொண்டு இருந்தார். அன்றைய தினம் தான் சாகோவுடன் எனது கடைசி நாளாக இருந்தது. இப்போதும் நான் சொல்கின்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் அந்த நண்பனைப் போல் தெய்வீகமாக இந்த உடலை விட வேண்டும் என விரும்புகிறேன். அவர் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஹீரோ ஆகிவிட்டார். என் வாழ்நாள் முழுமைக்கும் நான் அவரை மறக்க மாட்டேன். ஏனென்றால் அவர் ஒரு மிக தூய்மையான மனிதர். இப்படியாக அந்த சிறை நண்பர் சொல்லி முடித்ததும் நானும் சர்வபாவனதாசா கத்தி அழுது புரண்டு விட்டோம். நான் மட்டும் கிடையாது, என்னுடன் சேர்ந்து சச்சிசூதப்பிரபுவை பற்றி கேட்ட அனைத்து பக்தின் கண்களிலும் கண்ணீர் அவர்களை அறியாமலே பெருக்கெடுத்து ஓடின. அரே கிருஷ்ணா, இவ்வளவு சீக்கிரமாக எடுத்துக்கொண்டாயே எனது நண்பனை என வருந்தினேன். ஆனால் அதே சமயம் மகிழ்ச்சி அடைந்தேன். என் நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபுரு அவதார திருவுருவத்தை பார்த்து கொண்டே அரே கிருஷ்ண ஜபம் செய்து கொண்டே உயிர் பிரிந்தான் என. உண்மையில் என் நண்பன் சாகு சச்சிசூத பிரபு மிக கொடுத்து வைத்தவன் ஆவான். இவரது மறைவிற்கு பின்பு இவரை பற்றி பேசுகையில் திரு சந்நியாசதாஸ் அவர்கள் சச்சிசூத பிரபுவின் தியாகம் பற்றி எடுத்து உரைக்கின்றார். 1986 கைது செய்யப்பட்ட சாகோ என்ற சச்சிசூத பிரபு சிறையில் பலவாறு கஷ்டப்பட்டு இருக்கின்றார். 1987 சைபீரியா சிறையில் இருந்து அக்டோபர் 1 கோவிலுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் அவர், நான் தினமும் 16 சுற்றுக்கள் அரே கிருஷ்ண ஜபம் செய்து வருகிறேன். 4 ஒழுக்க கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வருகிறேன். உடல் நலத்தை பொறுத்தவரையில் எனக்கு மூச்சுவிட கஷ்டமாக இருக்கிறது. வயிறும் பெரிதும் எரிச்சலாக இருக்கிறது என எழுதியிருந்தார். அதன் பிறகு கடைசியாக வந்த கடிதத்தில், எனது சிறை தண்டனை காலம் முடிவுறப் போகிறது. வரும் ஜனவரி 23 என்னை விடுதலை செய்து விடுவார்கள். ஆனால் எனது உடல் நலமோ மிக மோசமாகி வருகிறது என எழுதியிருந்தார். இந்த கடிதம் வந்த சில வாரங்களில், அதாவது அவர் விடுதலைக்கு 1 மாதம் முன்பு டிசம்பர் 26 1987 சாகோ என்ற சச்சிசூத பிரபு சிறையிலேயே இறந்துவிட்டார். இவரது மறைவிற்கு முன் எத்தனையோ முறை சிறை அதிகாரியிடம் இவரிடம், நீ இந்த ஹரே கிருஷ்ணாவை மறந்து விடுகிறேன் என எழுதி கொடுத்தால் இப்போதே விடுதலை செய்து விடுவோம் என கேட்டு இருக்கின்றார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சச்சிசூத பிரபு அதற்கு துளியும் இடம் கொடுக்க கிடையாது. அவரது வாழ்க்கையில் அவர் பகவான் கிருஷ்ணரை தவிர வேறு எதற்கும் முதல் முக்கியத்துவம் அளிக்கவில்லை. அவருக்கு தெரியும் சிறை கொடுமை எவ்வளவு பயங்கரமானது என. இருப்பினும் பகவான் கிருஷ்ணரை விளக்குவதை விட சிறையில் கஷ்டப்படுவதை ஏற்றுக்கொண்டார். உண்மையில் அவர் பகவான் கிருஷ்ணருக்காக சிறைவாசம் மட்டுமே செய்யவில்லை, தன் உயிரையே தியாகம் செய்து விட்டார். அதே போன்று இவான் இருந்து ஆரம்பித்து சந்நியாசதாசா, சர்வபாவனதாசா, சச்சிசூத பிரபு உட்பட இன்னும் ஏராளமான பேர் சிறையில் சித்திரவதைப்பட்டு இருக்கின்றார்கள். பகவான் கிருஷ்ணருக்காக உண்மையில் இவர்களது உறுதியான மனப்பாங்கும் செய்த தியாகம் கிருஷ்ண பக்தர் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த முன் உதாரணம் ஆகும். மேலும் பகவான் கிருஷ்ணருக்காக இவர்கள் அனுபவித்த சிறைவாசத்தால் இன்று ஆயிரக்கணக்கான ரஷ்ய மக்கள் கிருஷ்ண பக்தியை மகிழ்ச்சியாக பின்பற்றி வருகின்றார்கள். ரஷ்யாவின் பல இடங்களில் கிருஷ்ண பக்தி நிகழ்ச்சிகள் இன்று சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. முதலாக 1989 ரஷ்ய அரசாங்கம் ரஷ்யாவில் இருக்கும் ஹரே கிருஷ்ண பக்தர்களை இந்தியா செல்ல அனுமதித்தது. இந்தியாவிற்கு வந்த பக்தர்கள் அப்போதைய இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்து பேசி இருக்கின்றார்கள். இப்பொழுது சச்சிசூத பிரபு விக்ரம் பற்றி காண்போம். தன் நண்பன் சச்சிசூத பிரபுவின் சாகோ திருவுருவத்தை விக்கிரகமாக செய்து தன் வீட்டில் வழிபட்டு வருகின்றார். சர்வபாவன தாசா தனக்கு பிறந்த குழந்தைக்கும் தன் நண்பனின் பெயரை வைத்தார். மேலும் தன் பிள்ளையிடம் சச்சிசூத பிரபு பற்றி, தான் சிறையில் பட்ட கஷ்டங்கள் பற்றி அடிக்கடி குறிப்பிட்டு வந்து இருக்கிறார். 1988 இறுதியில் இஸ்கான் ஒரு அதிகாரப்பூர்வமான பக்தி இயக்கம் என ரஷ்ய அரசாங்கம் அறிவித்ததும் பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஆடினார்கள், பாடினார்கள். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 26 வர இருக்கும்
சச்சிசுத பிரபுவின் நினைவு நாளில் இதுவரை வெளிவந்த கிருஷ்ணருக்கான ஒரு சிறைவாசம் பகுதிகளை சமர்ப்பணம் செய்கின்றோம். சாகுவின் மலர் பாதங்களுக்காக. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதின் சேவை இஸ்கான் பக்தர்கள்.